தன்னை தன் மகன் கவனித்துக் கொள்ளவில்லை என்று விஜயின் தந்தை குற்றம் சாட்டியிருந்த நிலையில் விஜய்க்கு தமிழ்நாட்டினுடைய தாய்மார்கள் தந்தையர்கள் குரல் தெரியாது என்று திமுக மாணவரணி மாநில செயலாளரும் வழக்கறிஞருமான ராஜீவ்காந்தி விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வெங்கையா நாயுடு போன்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய நிலையை புரிந்து கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டின் முகமாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் தந்தை பெரியார் மீதும் பேரறிஞர் அண்ணா மீதும் கலைஞர் மீதும் தீராத வன்மத்தோடு இருக்கிறார் என்று குற்றம் சாட்டினார். தன் தந்தையாலேயே தான் பராமரிக்கப்படவில்லை என்று இங்கு விமர்சிக்கப்பட்ட வன்மத்தோடு திட்டு வாங்கியவர் தான் விஜய் அவர்கள். அவருக்கு உறுதியாக தமிழ்நாட்டுடைய தாய்மார்கள் தந்தையர்கள் மூதாதைகளுடைய அந்த குரல் தெரியாது. அவர் ஒரு அறிக்கையில் எழுதியிருக்கார். ஒட்டுமொத்தமா ஒன்றிய அரசுடைய அந்த நிதிநிலை அறிக்கையில நிறைய நிர்மலா சீதாராமனுடைய தமிழர் விரோத போக்கினால கடந்த காலத்துக்கு கூட பாஜக ஆண்டபோது ஒரு பாஜகவுடைய தேசிய செயலராக இருந்த எண்ணிலடங்காதவர், குறிப்பாக வெங்கையா நாயுடு போன்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுடைய உரிமையை புரிந்து கொண்டவராக இருந்தார். தமிழ்நாட்டுடைய அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும் எந்த கருத்தை வலியுறுத்தினாலும் இங்கு தமிழ்நாட்டுடைய பிரதிநிதிகளா டெல்லியிடம் சொல்லுகிற இடத்தில் இருந்தார்கள். ஆனால் இங்கு தமிழ்நாட்டுடைய முகவரியாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தந்தை பெரியார் மீதும் பேரறிஞர் அண்ணா மீதும் கலைஞர் மீதும் ஒரு தீரா வன்மத்தோடு இருக்காரு. குறிப்பாக திராவிட இயக்கத்தின் மீதும் குறிப்பாக திராவிடர்கள் மீதும் தீரா வன்மத்தோடு இருக்காரு. தமிழகத்தில் எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்துள்ளதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சாராயத்தின் ஊழல் உறைவிடம் தமிழ்நாடு என்று விமர்சித்ததோடு திமுகவின் தலைவர்கள் எல்லாம் ஒரே மாதிரியான மனோவியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் போன்று பேசி வருவதாக சாடினார். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் ஒரு மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனோவியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2026 மெகா கூட்டணி அமையும் என்றும் திமுக ஆட்சியை அகற்றுவதை இலக்கு என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் 3% இடஒதுக்கீடு மீட்பு, மாஞ்சோலை மக்கள் உரிமை கருத்தரங்கம், நிர்வாகிகள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி, இனி திமுகவோ அதிமுகவோ தமிழ்நாட்டில் தனியாக ஆட்சி அமைக்க விடமாட்டோம் என்று கருத்து கூறினார். புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் 2026 திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணுங்கிறது என்னுடைய தீவிரமான அஜெண்டா. வெறும் ஆட்சியில் அமைத்து ஒரு கட்சியை மட்டும் திமுகவுக்கு மாற்றா அதிமுக கொண்டு நிற்கிறதுக்கு நாங்க இல்லை. ஆட்சியில பங்குனா அமைச்சரவையிலும் பங்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதுதான் புதிய தமிழகம் கட்சியினுடைய 2006 இலக்கு. இதுல யாரெல்லாம் ஒன்னா வர்றாங்களோ அவங்களையெல்லாம் சேர்க்கறதுக்கு உண்டான முயற்சி எடுப்பேன். இனிமேல் திமுகவோ அதிமுகவோ தனியாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க விட மாட்டோம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே வயதில் குறைவான இளைஞரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட பெண்ணை மீட்ட பெண் வீட்டார் அவரது கழுத்தில் கிடந்த தாலியை அறுத்து வீசி வீட்டிற்கு அழைத்து சென்ற நிலையில் இளம்பெண் உயிரை மாய்த்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான பூஜா தன் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயற்சி செய்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோயிலில் மாசி மாத பிரமோற்சவத்தின் இறுதி நிகழ்வான இன்று திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. மலர் அலங்காரத்தில் உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் தம்பதி சமேதராய் எழுந்தருளி மயில் வாகனத்தில் காட்சியளித்தார். தொடர்ந்து 4 மாட வீதிகள் வழியாக வீதியுலா நடைபெற்ற நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.